28 ஒரு வழியாய் உனக்கு எதிராக சத்துருக்கள் வருவாங்க, 7 வழியாய் உனக்கு முன்பா ஓடி போவாங்க. எனக்கு உனக்கு விரோதமா சத்துரு எழும்பிட்டாங்கன்னு கலங்கி நிக்கிறீங்களா? என் ஊழியத்துக்கு விரோதமா இந்த ஆளு எழும்பி நிக்கிறானே, என் குடும்பத்துக்கு விரோதமா இவங்க எழும்பி நின்று காரியம் செய்யறாங்களே, என் தொழிலை அழிக்கும்படி இந்த ஆளு வந்திருக்கிறானே, என் வேலையை காலி பண்ணுவதற்காகவே இந்த மேல இருக்கிற அதிகாரி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறானே, அந்த மாதிரி நீங்க வசிக்கிற இடத்துல வாழ்கிற சூழ்நிலையில உங்களை விரோதிக்கிறவங்க எழும்பி இருக்கிறதுனால, ஐயோ அவங்க ரொம்ப பவர்ல இருக்கிறாங்க, பெரிய செல்வந்தனா இருக்காங்க, ரவுடியா இருக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருவாங்க, 7 வழியாய் ஓடி போயிருவாங்க என்று ஆண்டவர் சொல்ல. ஏன்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பேசுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். ஓடியே போயிருவாங்க. நான் இந்த 50 வருஷம் என் ஊழிய பிரயாணத்துல நான் அதை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ விதத்துல சாத்தான் மனிதர்களை எழுப்பினான், அதிகாரிகளை எழுப்பினான், பொல்லாத மனிதர்களை தூண்டி விட்டான், அழித்து விடுவேன், இல்லாம பண்ணிடுவேன், இயேசுடைய ஊழியமே இல்லாம பண்ணிடுவேன்லாம் பேசினாங்க, விரோதமாக எழும்பினாங்க. அவங்க எல்லாம் இப்ப காணும், ஓடி போயிட்டாங்க. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா காணாமல் போயிருவாங்க. பயப்படாதங்க, ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க மாத்திரம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுல கவனமா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தர்கள் சிதறடிக்கப்படுவாங்க. யோசித்து பாருங்க, நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றீங்களா? அவருடைய சித்தத்தின்படி வாழ்றீங்களா? அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நான் அதுலதான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்ம செய்யறதெல்லாம் தேவ சித்தமா, கர்த்தர் விரும்புகிறபடி நடக்கிறோமா என்பதுல மாத்திரம் கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தர்கள்லாம் காணாமல் போயிருவாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்பி வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.